சடனாக வந்து சென்னையிலேருந்து ஏலகிரி பைக் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிளான் பண்ணி 12 மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் 5 ஆகிடுச்சு. 5 ஆகிட்டப்புறம் அங்கே இருக்க ஹில்ஸ் ஏற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செம்ம வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இருட்டுறதுக்குள்ளே மறுபடியும் கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து ஒரு இருட்டுறதுக்குள்ளே ஒரு 6 o'clock போலவே நான் கீழே இறங்கிட்டேன். அந்த போகிற வழியும் அந்த ரோடுக்கு அந்த மவுண்டெயினும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வர வழியில் ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி போயிருந்தேன். ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி போய் ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அந்த பக்கத்துலேயே வந்து முட்டை மிட்டாய் விற்றுருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு வர வழியில் வந்து மழையாக இருந்துச்சு. மழை வந்து லைட்டாக தான் இருந்தது, ரொம்பவும் இல்லை. ஸோ ஒரு வழியாக வீட்டு ரீச் ஆகிட்டு அங்கே வாங்கின முட்டை மிட்டாய், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க வித் ரைத்தா. ஸோ டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு, செட்டிலாக இருந்தது. ஓவர் மசாலா காரம் அதெல்லாம் இல்லாமல் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த முட்டை மிட்டாயும் வந்து சூப்பராக இருந்தது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே முட்டை மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.